ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமான முயற்சியால் தான் படைப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையா? ஏன்னா உன்னை மட்டும்தான் நீ பார்க்கிறாய். நீ பட்ட துயரமும் சிரமமும் தான் உனக்கு இப்போ பெருசாக தெரியுது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியமே ஆகாது. முதல்ல எதுவும் சிரமம் இல்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் கூட உன் மனசு மட்டும்தான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். மிகப்பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல மனநிலை மட்டுமே இருந்தால் போதுமே, உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த முருகன் எப்போதுமே உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை பார். நம்பிக்கையோடு வெற்றி நடைபோடு. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய். உன் மனதில் உள்ள துக்கங்கள் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு மட்டும் நன்மையை செய்துவிடு. அவர்கள் தனித்துவமாக தெரிய வேண்டும். என் பிள்ளை, நீ தனித்துவமாக தெரிய வேண்டும். யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தை தான் நீ கொடுக்கணும். யார் உன்னை புறம்பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லது தான் செய்யணும். வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் உனக்கு நல்லதாகவே அமையும் என்பதை மறந்து விடாதே. செய்துதான் பார், முயற்சி செய்துதான் பார். நான் சொல்வது நிச்சயமாக புரியும். நீ நல்லது செய்ய 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 உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஆனால் முதலில் உனக்கு அந்த வளர்ச்சி தெரியாது. நடக்கும்போது நல்ல நல்ல நிகழ்வு நடக்கவே நடக்காது என்ற நிகழ்வு கூட நடக்கும்போது தான் நீ அப்போது உணர்வாய். அசரீரியால் நீயே கேட்கப்படுவாய். உன்னை யார் தள்ளினாலும் பரவாயில்லை, கீழே விழமாட்டாய். பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பயப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னுடைய எண்ணங்களை மட்டும் வலிமையாக வச்சுக்கோ. நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும். உனக்கு இந்த முருகன் நிம்மதியை தருவேன், மகிழ்ச்சியை தருவேன். உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். நான் உன் முருகன் சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயம் மாற்றமாக இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் பூரிப்படைய போகிறாய். வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற நிச்சயம் நான் அருள் புரிவேன், செய்து காண்பிப்பேன், செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காப்பதற்கு இந்த முருகன் இருக்கிறேன். நிச்சயம் இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும், வெளிச்சத்தை தரும். நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கும். நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது நடக்கும். இனி துன்பம் இருக்காது. சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடையும் நிகழ்வாகத்தான் நிச்சயம் இருக்கும். இப்போது உள்ளது எதுவோ அது முருகன் கொடுத்தது என்ற மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இன்னைக்கு நமக்கு முருகன் தருவார், தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று உன் முருகன் நம்மிடம் இல்லாததையும் இழந்ததையும் திரும்ப நமக்கு தருவதாக, மீட்டு தருவதாக நம்மிடம் நம்பிக்கை வாக்குறுதியினை கொடுத்துள்ளார் என்று நம்பு. என் சத்திய வாக்கினை தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னிடம் இல்லாத ஒன்றுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுதோ இழந்த ஒன்றுக்காக ஏங்கி தவிக்கிறாய். நீ எப்போதும் முருகா என்று நினைத்து என் நாமத்தை கோரி பாதம் தொட்டு வணங்கினாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கு இடமில்லை. நீ வேண்டுவன அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிறைக்கவே நான் இருக்கிறேன். யாருக்கு எது நன்மை தருமோ அதற்கேற்றவாறு நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் யாருக்கு எது தேவையோ அது இல்லை என்று சொல்லாத அளவிற்கு
நான் கொடுப்பேன். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்தது என்பதை உணர்ந்து கொள். காலம் கடந்து விட்டது என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். கவலையே படாது. நீ இல்லாததையும் இழந்ததையும் பற்றி கவலைப்படாதே. இவற்றையெல்லாம் மீட்டு உன்னிடம் சேர்ப்பது உன் முருகனின் கடமை. ஏன், உன் முருகனின் பொறுப்பு கூடத்தான். நீ இதுவரை உன் வாழ்க்கை பாதையை பயணித்தது உனக்கு கொஞ்சம் திரும்பிப்பார். அங்கே சந்தோஷம், நிம்மதி என்பதை விட கஷ்டம், கண்ணீர் என்று வேதனையைத்தான் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். நான் உணர முடிகிறது அதனை. அதற்கு நிச்சயம் உனக்கு விடை கொடுப்பேன். நல்ல தீர்வு கிடைக்கும். பதட்டப்படாது. கல்லையும் முள்ளையும் தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அந்த பாதையில் பூக்களை போடப் போகிறேன். கலங்காதே. உனக்கு உன் முருகன் இருக்கிறேன். பக்கபலமாக இருக்கிறேன். உன் கூடவே வருவேன். நான் எங்கும் செல்ல மாட்டேன். என் பிள்ளையை விட்டு நான் எங்கு செல்வேன்? தாயிடம்தான் பிள்ளை இருக்கும். தகப்பனிடம்தான் பிள்ளை இருக்கும். தாயின் அன்பு பிள்ளைகளிடம்தான் இருக்கும். தகப்பனின் பாசம் பிள்ளைகளிடம்தான் இருக்கும். பின் எங்கே போகும்? உன் தாயும் நான் தான், தகப்பனும் நான் தான். உன்னோட அன்பும் என்னோட அன்பும் பின்னி பிணையப்பட்டது. நான் இருக்கும்போது கைவிடும். நீ எந்த இடத்திலும் கைவிட விடாத அளவுக்கு கைவிடித்து கொண்டு உனக்கானதை நான் செய்து முடிப்பேன். எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னிடத்தில் இனி இருக்கக்கூடாது. இருந்தால் அதை இப்பவே உன் மனதிலிருந்து நீக்கிவிடும். முடியும். உன்னால் எதுவும் முடியும். எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு தானே நீ நினைக்கிறாய்? உன் முருகன் சொல்வதை கேட்பாய்தானே? இப்போது வாழும் காலத்தில் இந்த நொடி வரை நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? இல்லை. நீ கடந்த காலத்தில் நடந்ததை நினை. இழந்ததை நினைக்காதே. உன்னிடம் இல்லாததை நினைத்து இயங்காதே. எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் இல்லாததையும் உனக்கு நிச்சயம் நான் தரப்போகும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு உன் முருகன் இருக்கிறார் என்று முழு மனசோடு நினைச்சுக்கோ. இன்னும் சற்று நேரத்தில் அற்புதம் நிகழ்த்துவேன். அதனால்தான் என் பிள்ளையான நீ பூரிப்படைவாய் என்று நம்பிக்கையோடு சொன்னேன். என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இனி தேவையில்லாததை நினைத்து கவலைப்படாதே. அனைத்தும் கிடைக்கச் செய்வேன். இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாளையும் புன்னகையோடு கடந்து வா. வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன். நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் பலிக்கச் செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.